இப்போ வந்து நம்ம வந்து காய்கறி சாம்பார் வைக்க போகிறோம். இப்போ வந்து அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. தேவையான அளவு வந்து நம்ம ஆயில் ஒரு 50 ஆயில் ஊற்றிருக்கேன் நான். இப்போ வந்து கடுகு சட்டி காஞ்சோன்னா சட்டி காஞ்சிச்சு. கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கருகாத அளவுக்கு சீக்கிரம் நம்ம ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம். இதுலேயே கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கருவேப்பிலை இப்போ 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 அரிஞ்சு போட்டிருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம். கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அரிக்குங்க நல்லா. ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு. கொஞ்சமாக சில்லி பவுடர். இப்போ வந்து 2 தக்காளி போடுறேன்னா இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன்.
நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3 கத்திரிக்காய் போட்டிருக்கோம். சும்மா ஒரு வதக்குனாலே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே குக்கரில் போடுறதுனால ஒரு வதக்கு வதக்கிட்டா போதும். இல்லைன்னா கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சிடும். இப்போ மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன், இப்போ தேவையான அளவு நான் வந்து பருப்பு வந்து அலசி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 5 பேருக்கு அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ பருப்பு வச்சுருக்கேன். இப்போ கழுவி வச்ச பருப்பை வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி. கழுவி வச்ச பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில். தேவையான அளவு சால்ட்டு. இப்போ வந்து நான் கலந்தத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா பருப்பு வேகணும்ல உங்களுக்கு. இப்போ உப்பு எல்லாமே நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ 2 விசில் வந்தாலே போதும். என் குக்கருக்கு வந்து 2 விசில் வரணும். உங்கள் குக்கருக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் வந்தாலும் நம்ம அடைக்கலாம். இப்போ வந்து நான் 2 விசில் விட்டுருக்கேன். விசில் அடங்கணும். நம்ம முருங்கைக்காய் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு அடைக்கிற வேண்டியதான். ரெடியாகிடும். அடுத்தது பாவக்காய் வந்து நான் வந்து ஒரு 4 பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம தக்காளி ஒரு 2 யூஸ் பண்ணிக்கணும். தேவையானது மஞ்சள்தூள் வச்சுருக்கேன். அது வந்து இந்த செய்முறை நான் வந்து உங்களுக்கு போடுறேன் வீடியோ. இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து விசில் அடங்கணும் திறந்துட்டோம். இப்போ வந்து நான் வந்து முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா குக்கரில் முருங்கைக்காய் போட்டால் உங்களுக்கு வந்து இதாகிடும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடைக்கிற வேண்டியதான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆணம் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய் பாருங்கள், நான் லாஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன். அதனால் குழையாமல் நல்லா இருக்கும் கரெக்டாக. நான் முன்னாடியே வந்து தாளித்து கொட்டிடுறேன். இப்போ ஆணம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அடைக்கலாம்.
இப்போ வந்து சட்டி நல்லா காயட்டும். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. வந்து சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து 2 வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் சவக்கிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிங்க, கோல்டன் கலராக வதக்கிங்க. ஆனியன் வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு நான் இது பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். இப்போ வதக்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் போதும். ஏன்னா இன்னும் ரொம்ப நேரம் உங்களுக்கு பாவக்காய் போது வெங்காய தக்காளிலாம் இன்னும் உங்களுக்கு கிரேவி இதில் வந்துடும். இப்போ சின்னதாக ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கோ, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த சிம்மில் வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா அப்படியே வெங்காயம் கிரேவியாக எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு வதங்கிக்கணும். அதுக்கப்புறம் பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. வந்து தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே. இது நல்லா வதங்கிடுச்சுன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். அந்த வெங்காய தக்காளியெல்லாம் எடுத்துகிட்டு எதுவுமே போட மாட்டாங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பாவக்காய் வந்து நான் அலசி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பாவக்காய் வந்து அவிச்சிட்டு தான் சில பேர் எடுப்பாங்க. அது கசப்பு போகிறதுக்காக. நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கசப்பு தன்மை இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது. நான் அதனால் வந்து அரிஞ்சு வச்ச பாவக்காய் அப்படியே கழுவிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அவிச்சிட்டு போட்டிங்கன்னா அது ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்மளுக்கு போயிடும்.
இது மேக்ஸிமம் வெங்காய தக்காளி நம்ம அதிகமாக போட்டிருக்கோம் பாருங்களேன். 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டிருக்கோம். ஒரு தக்காளி இது போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி வதக்கும் போதே உங்களுக்கு அந்த கசப்பு தன்மைலாம் போயிடும். அப்படி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கசப்பு சுத்தமாக தேவையில்லைன்னா நம்ம வந்து வெல்லம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சம் வந்து தூள் பண்ணி அதில் போட்டிங்கன்னா அந்த கசப்பு கொஞ்சம் தெரியாது. இப்போ இதை அப்படியே எண்ணெயிலே வதக்கி வேகட்டும். அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். அப்படியே அடுக்க சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட வேண்டியதான். அவிக்கலாம் கூடாது. நம்ம வந்து பச்சையாகவே அரிஞ்சு வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வெல்லம் போட்டுக்கலாம், கசப்பு எடுத்துரும். இப்போ எனக்கு நம்ம ஒரு சீப்பரை போட்டு மூடிக்கலாம். இப்போ வந்து பாவக்காய் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இது பாருங்கள். இப்போ வந்து நான் வெல்லம் வச்சுருக்கேன். அந்த கசப்பு தன்மைக்காக குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுறோம். தேவையான நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அந்த வெல்லம் கரைஞ்சோன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அது நம்ம அடுப்பு அரைக்கலாம். இன்றைக்கி வந்து நான் இப்போ சமைச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும்.